இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதாவது இந்த திருமறை குர்ஆனை அந்த மகத்துவமிக்க சிறப்புமிக்க அந்த இரவுல நாம வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் என்னும் புனித இரவில் நின்று வணங்கியவரின் முந்தைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். சமுதாயத்தில் ஒரு கேள்விக்குறி வந்து நிற்குது. என்ன கேள்விக்குறி? அந்த இரவு எது? அந்த 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு சமுதாயத்தில் உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளும் திருமறை அல்ஹம்துலில்லாஹ்லேருந்து அலிஃப் லாம் மிலேருந்து உள்ள ரப்பின்னாஸ் வரைக்கும் தேடி பார்த்துட்டோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் இருக்குன்னு ஒரு வசனத்தை கூட காணோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த இரவை அல்லாஹ் மறக்கடிச்சு விட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த இரவு வந்து எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. மறக்கடிச்சது அல்லாஹ் தான். ரமலானின் கடைசி 10 நாட்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது புகாரில் 2017, முஸ்லிம்ல 1997. அதாவது இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது கூட வழக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன லிந்திக்கு, இந்த குர்ஆனையே உங்களுக்கு திக்ருக்காக வந்திருக்கிறேன், ஏன்னா நினைவுகளுக்கு தான் திருமலை குர்ஆன் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம எப்படி நினைவு வருவோம்? இந்த ஒரு மாசம் மட்டும் குர்ஆன் எடுத்து மாங்கு ஓதுவோம். கேட்டா ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ், 30 நாளைக்கு 30 ஜூஸ் முடிச்சு ஆகும்பா. அதுக்கப்புறம் கோயில் மறுபடியும் சன்செய்திக்கு பியோருக்கு மேல போயிடும். துவா என்பது வணக்கங்களே சிறந்த வணக்கம். அல்லாஹ் எஜமா நம்ம அடிமைன்னு காட்டக்கூடிய இடம். அப்படிப்பட்ட துவாவை கூட சத்தம் போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பிதத்தான விஷயத்தை அந்த 27க்கு மட்டும் செய்வதை சமுதாயத்தில் பார்த்தோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். சர்வ புகழும் ஏகவல்ல அல்லாஹ்வுக்கே உரிதாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய பயான் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் மாபெரும் சாந்தியும் மற்ற பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று சொல்லி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹி மட்டும்தான் இஸ்லாத்துடைய ஆதாரம் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து 2 தினங்களாக பல்வேறு விதமான செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த வஹியின் அடிப்படையில் தான் நமக்கு அறிவித்து கொடுப்பான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு தினங்களில் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களில் ஒரு இரவுல லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு. அப்போ அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு குறித்தும் இரவன் புறத்திலிருந்து வந்த வஹி செய்தியின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இரவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு இரவாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அதாவது இந்த திருமறை குர்ஆனை அந்த மகத்துவமிக்க சிறப்புமிக்க அந்த இரவுல நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த திருமறை குர்ஆனை அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமான அந்த இரவுல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த திருமறை குர்ஆனை நான் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், அந்த சிறப்புமிக்க அந்த மதிப்புமிக்க இரவு என்றால் என்னவென்று உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் கேட்குறான். அதை அறிவித்தது எது என்று கேட்கும் பொழுது அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு சொல்றானா, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு என்பது அந்த மகத்துவமிக்க அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுறான். அப்ப அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிற அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வார்த்தைகள் எல்லாமே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் வழங்கியிருக்கிறேன், இந்த குர்ஆன் அந்த இரவுல தான் நான் தந்திருக்கிறேன் என்கிற அடிப்படையில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த இரவுல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த இரவுல அதிகமான துஆக்களை அல்லாஹ்விடத்துல கேட்கலாம்.
இரவுல நின்று வணங்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக நேரம் நின்று வணங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், அந்த வணக்க வழிபாட்டை அமைச்சிக்கலாம். ஏன்னு சொன்னா மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அந்த ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த ஒரு இரவுல செய்யக்கூடிய நன்மை என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி அந்த இரவுல ஒரு குர்ஆன் வசனங்களை நீ ஓதி வந்தாலும் சரி, அந்த இரவுல நாம இறைவனுக்காக நின்று தொழுகையில் ஈடுபட்டாலும் சரி, அன்றைய இரவுல அல்லாஹ்விடத்துல நாம் அதிகமாக துஆக்கள் செஞ்சாலும் சரி, அன்றைய இரவுல அல்லாஹ்வை புகழக்கூடிய வகையில பல திக்ருகளை செஞ்சாலும் சரி, 1000 மாதங்கள் செஞ்சா எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அந்த அளவிற்கு உண்டான நன்மையை அந்த ஒரு இரவுல நம்ம எழுதிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த ஒரு இரவில் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றோம். அப்ப அந்த இரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவங்க இந்த ஒரு இரவை இழந்துடலாமா? வருஷம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நம்ம சந்திக்க தான் செய்கிறோம். அதை முறையாக நம்ம அந்த இரவு நம்ம அடைஞ்சு அதற்குண்டான பாவ மன்னிப்பை தேடக்கூடிய இடத்துல 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிற அளவுக்குண்டான நன்மைகள் எல்லாம் பெற்றிருக்கிறோமா என்று பார்த்தா அதுலேயும் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கிறோம். அந்த இரவுல ஒரு சின்ன துவாவை எடுத்துக்கொண்டு அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தாலும் கூட அன்றைய இரவு அந்த இரவாக இருந்து விட்டால் 1000 மாதங்கள் நீங்க அந்த தஸ்பியை செஞ்சா 1000 மாதங்கள் அந்த துவாக்களை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா அந்த நன்மை கிடைக்குமா இல்லையா? ஏராளமான துவாக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? ஒரு சின்ன துவா தான். இதெல்லாம் அந்த இரவுல அதிகமாக கேட்கலாமா இல்லையா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இதெல்லாம் சின்ன பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த இரவுல கூட அதிகமாக வீண் பேச்சு பேசாம, வெட்டி பேச்சுகள் பேசாம இந்த இரவுல நன்மைகளை அடைய வேண்டும், 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிற அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய நன்மையை நான் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சின்ன துவா கூட கேட்கலாமா இல்லையா? பெரும்பாலும் கேட்கறது இல்லை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இரவு தொழுகைக்கு வந்தாலுமே நம்ம வாட்டுக்கு வெட்டி அங்கே கூட்டமா பேசுறமே தவிர அந்த இரவை முழுமையாக அடைவதற்கு நம்மிடத்தே பலகீனம் இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய இப்ப அதனால முன்கூட்டியே இது குறித்த தலைப்புல பேசுறோம். அந்த இரவுல இருந்தோம்னா அதுக்குண்டான நன்மைகளை முழுமையாக பெறணும் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்வோம், வரக்கூடிய அந்த இரவுல வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அது மட்டுமல்லாம இந்த துவாவை, இந்த ஒரு சின்ன துவா தான், இந்த துவாக்களை எப்படிப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்து சொல்றாங்க. இது சொல்வதற்கே ரொம்ப லேசா இருக்கும், உங்க நாவிற்கு ரொம்ப லேசாக இருக்கும். ஆனால் மறுமையில் நன்மை எடைகளை எடை போடக்கூடிய அந்த மீசான் என்கிற திராசில கனமா இருக்கும். நாங்கள் சொல்ல ஒரு சின்ன பிரார்த்தனை தான், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இது எப்படியா நாவிற்கு சொல்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஆனா மறுமையில் அந்த மீசானுடைய தராசில இதுதான் எடையை கூட்டி தரக்கூடிய அளவுக்கு அது மீசான்ல ரொம்ப வெயிட்டா இருக்கும் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது மிகவும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு துவா, இதான் அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குதா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம கேட்கலாமா இல்லையா? உலகத்துல மனிதர்களுடைய விருப்பத்திற்காக என்னவெல்லாம் செய்யறோம், அவர் நம்மளை புகழணும், பாராட்டணும், அல்ல இவருக்கு மத்திய நம்ம நல்ல பேர் வாங்கணும் என்பதற்காக மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள். ஏதாவது உதவி செஞ்சுட்டா கூட அவருக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் என்கிற அடிப்படையில மனிதர்களுக்கு என்ன செய்யறோம், விசுவாசமா இருக்கிறோம், அவரை நம்ம நினைவு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒட்டுமொத்த விஷயத்தையும் வழங்கி கொண்டிருக்கிற, நமக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தியாக்கி கொண்டிருக்கிற படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமான ஒரு துவா இருக்குது. இந்த துவா நம்ம கேட்கிறோமா? ஒரு மனிதனுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா படைச்ச என்ன சொல்றா, இந்த துவா கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப விருப்பமான துவா என்று சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதை நம்ம கேட்கிறோமா இல்லையா? பெரும்பாலும் கேட்கறது இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவன் நம்ம மீது எந்த அளவுக்கு நேசம் வைப்பான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வருவானா இல்லையா? நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்தி தருவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த துவாவில் கிடைக்குமா இல்லையா? அப்ப இது போன்ற சின்ன துவாக்களை கூட அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். காரணம் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம். அவ்வளவு நாட்கள் நீங்க நின்று வணங்கி இந்த துவா கேட்டிருந்தா எந்த அளவுக்கு நன்மையோ அது அந்த ஒரு இரவுல உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இந்த இரவு மிஸ் பண்ணலாமா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த இரவை பத்தி சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஈமான் கொண்டு
நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் என்னும் புனித இரவில் நின்று வணங்கியவரின் முந்தைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அந்த இரவுல நீங்க ஈமான் கொண்டு இறையச்சத்தோட நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நின்று அல்லாஹ்வுக்காக வணங்குறீங்கல்ல, அன்று இரவு நீங்கள் தொழுகிறோமா இல்லையா? அப்படி தொழும் பொழுது அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக. இது புகாரில 35வது ஹதீஸ். அப்ப இப்படிப்பட்ட நன்மை இருக்குதா இல்லையா? நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அந்த ஒரு இரவுல நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்விடத்துல நின்று வணங்கணும்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அந்த ஒரு இரவுல கிடைக்குதா இல்லையா? அப்ப அந்த இரவு நம்ம மிஸ் பண்ணலாமா? இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு கேள்விக்குறி நிக்குது. என்ன கேள்விக்குறி? அந்த இரவு எது அப்படிங்கிறது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்றோம், அந்த இரவு எந்த இரவு என்பதுதான் இப்ப மிகப்பெரிய பஞ்சாயத்து சர்ச்சைகள் எல்லாமே. அந்த இரவுல பல்வேறு விதமான விமர்சனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் லைலத்துல் கத்ருடைய இரவு என்றாலே நம்ம சமுதாயத்தில் ஒரே ஒரு நாள் தான், அந்த 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு சமுதாயத்தில் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு என்று அல்லாஹ் எங்கேயா சொல்லியிருக்கிறானா? திருமறை குர்ஆன்ல எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரும் 27 மட்டும்தான் அந்த ஒரு இரவு இருக்குது, அந்த மகத்துவமிக்க இரவு அந்த 27 மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லல. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த இரவை அல்லாஹ் மறக்கடிச்சு விட்டான். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த இரவு வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கும்பொழுது அந்த இரவு குறித்த செய்தியை வஹியை அல்லாஹ் அனுப்புறான், வஹி செய்தியா சொல்றான், அந்த இரவு இந்த இரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கிளம்பி வர்றாங்க. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், வஹியாக அறிவிச்சு கொடுத்துட்டான். அந்த இரவு எந்த நாள்ல இருக்குதுங்கிற அறிவிச்சு கொடுத்த உடனே அதை மக்களுக்கு அறிவிப்பதற்காக வீட்டை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வர்றாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து மக்கள் நோக்கி வரக்கூடிய நேரத்தில் வர்ற வழியில 2 மனிதர்கள் என்ன செய்யறாங்க? சச்சரவு செய்து கொண்டு இருக்கிறாங்க. 2 மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடக்குது, ஒரு சச்சரவு நடக்குது. அப்ப இதன் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கவனம் போகுது. அதை பத்தி அந்த சச்சரவு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்து கொண்டிருக்கிற வேலையில அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வந்த வஹியை ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க. எந்த இரவுல சொன்னா இறைவன் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அறிவிப்பதற்காக வர்றாங்க. வந்த இடத்துல மக்களை பார்த்து சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அந்த இரவனுக்கு சொல்லப்பட்டுச்சு, அதை உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் வீட்டில இருந்து கிளம்பி வந்தேன். வரும்போது 2 மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டாங்க, சச்சரவு செய்து கொண்டாங்க. அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகி போச்சு? அந்த இரவு எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. மறக்கடிச்சது அல்லாஹ் தான். எந்த அளவுக்கு? அந்த இரவு எனக்கு நினைவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டு அதிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கலாம், மறக்கடிக்கப்பட்டது கூட ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று சொல்லிட்டு ரமலான் மாதத்தில் என்ன செய்யுங்க? 25, 27, 29 இந்த இரவுகள்ல அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒற்றைப்படையில 25, 27, 29 இந்த 3 நாட்களை மட்டும் சொல்லி என்ன செய்றாங்க? இந்த இரவுல அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிச்சது ஒற்றைப்படைங்கிறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அது எந்த இரவுங்கிறது மறந்துட்டாங்க. ஒரு 2 மனிதர்கள் சண்டை போட்டதுனால மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் தான் மறக்கடிச்சான். இப்ப அந்த அடிப்பில் இருக்கும் பொழுது அந்த ஒற்றைப்படை இரவு நீங்க தேடிக்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரில 49வது ஹதீஸ். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறாங்கன்னா, ரமலானில் கடைசி 10 நாட்களில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறாங்க. இது புகாரில 2017, முஸ்லிம்ல 1997. அதாவது கடைசியில 10ல ஒற்றைப்படை இரவுல அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னா, அந்த இரவு ரமலானில் தான் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ரமலானில் தான் உள்ளது. அதில் கடைசி 10ஆக இருக்கிற 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த இரவுகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. அந்த இரவுல தான் இருக்கு. இந்த 5 இரவுகள்ல ஒரு இரவு தான் இருக்குது. அந்த இரவில் ஈமானோடு வணங்குகின்றவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அகமதுல 20,700வது செய்தியாக இடம்பெறுது.
அப்ப இப்போ சொன்ன ஹதீஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒற்றைப்படை இரவுகளை தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 25, 27, 29, 21, 23. அப்ப அந்த இரவு மறக்கடிக்கப்பட்டது, அதுவும் ஒரு வகையில் நன்மையாக இருக்கலாம் என்று சொன்னாங்களா இல்லையா? என்ன நன்மை? இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்கலாம். கூடுதலாக வணக்க வழிபாடை இரவு நேரங்களில் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? ஒரு இரவு மட்டும்னு சொன்னா அந்த ஒரு இரவுக்கு மட்டும் வந்து போறதை விட கடைசியில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களையும் தகுதித்து தொழக்கூடிய அளவுக்கு, அதிகமான இறைவனை நின்று வணங்கக்கூடிய அளவுக்கு, அதிகமான பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? நமக்கு ஒரு நன்மையாக கூட இருக்கலாம் என்கிற அடிப்படையில் அந்த இரவு ஒற்றைப்படையில் தான் இருக்கு என்கிற அடிப்படையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இல்லை எங்கேயாவது 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குன்னு சொன்னாங்களே? அப்படிங்கிறத ஹதீஸ் இருக்குதா? முதல்ல 27 இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனா 27 மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, 27லையும் இருக்கலாம். அதுக்காக நம்ம 27 லைலத்துல் கத்ருடைய இரவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. 27லையும் இருக்கலாம், 29லையும் இருக்கலாம், 25லையும் இருக்கலாம், 23லையும் இருக்கலாம், 21லையும் இருக்கலாம். அந்த கடைசி 10 ஒற்றைப்படையில் உள்ள எதுல வேணாலும் இருக்கலாம், அப்படிதான் சொல்லணுமே தவிர 27 மட்டும்தான் இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியுமா? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே, அது என்னுடைய நினைவிலிருந்து அகற்றப்பட்டு விட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்க சமுதாயம் எப்படி 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு? இவ்வளவு தெளிவான ஹதீஸ்கள் இருந்தும் புகாரில, முஸ்லிமுல, அகமதுல இப்படிப்பட்ட தெளிவான ஆதாரப்பூர்வமான செய்திகள் இருந்தும் கூட எந்த அளவுக்கு அது 27 தான் என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அந்த நாளை மட்டும் சிறப்பித்து, அந்த நாளில் மட்டும் பல்வேறு விதமான சிறப்பிக்கிறதா எப்படி சிறப்பிக்கிறாங்க? இன்னைக்கு 27 சிறப்பிக்கக்கூடிய விதம் நம்ம கண்ணால வாழ்க்கத்தானே செய்யறோம். என்னது? பள்ளிவாசலுக்கு சீரியல் பல்பெல்லாம் போட்டுட்டா அதுக்கு 27 கொண்டாட சிறப்பாது. அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு அப்படியே பயங்கரமான அலங்கரிப்பு கேட்ட 27க்கு சிறப்பிக்கிறோம். இப்படியா சிறப்பிக்கிறது? நம்முடைய வணக்க வழிபாட்டில் சிறப்பிக்கிறதா? நம்முடைய துஆக்கள்ல அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அடைகிறதா? அல்லது பள்ளிவாசலுக்கு சீரியல் பல்பை கட்டி, ஊருக்குள்ளா தோரணங்களை கட்டி பல பிரம்மாண்டமான முறையில் லைலத்துல் கத்ருடைய இரவு கொண்டாடப்படுதுன்னு சொல்லி அதை ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டு பண்ணி வச்சிருக்கிறோமே, இப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இப்படி சொல்லவே இல்லையே. ஒரு தடவை ஈசார் கோயில வந்துட்டு இருக்கும்போது ஊர்ல பள்ளியாசலை பார்த்தோம். எப்படிப்பட்ட பள்ளியாசல்! அந்த பள்ளியாசலை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி தெரியுமா? இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்வெளிக்கு ராக்கெட் ஏவுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நாரா நிற்கிது கீழே. அந்த சீரியல் பல்பெல்லாம் கீழே நோக்கி அப்படி மின்னிக்கிட்டே இருக்கும்ல. இது பார்த்தா ராக்கெட்டு விண்வெளிக்கு ஏகக்கூடிய அளவுக்கு உண்டான செட்டிங் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வரும்போது பஸ்ஸில் வரும்போது பார்த்தா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா இப்படிப்பட்ட இதை லைலத்துல் கத்ருடைய இரவுன்னா இப்படி தான் ரசூலுல்லாஹ் செட் பண்ணி சொன்னாங்கல்ல. நாராவெல்லாம் இப்படி நீங்கள் செட் பண்ணி வைங்க, விண்வெளிக்கு போகிற மாதிரி அப்படி ஒரு செட்டிங்கில் நம்ம நாரா என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னவா? அப்படியே லைலத்துல் கத்ருடைய இரவு நாரா வழி அப்படி இறங்குது போல. நம்பிக்கை எப்படி போச்சுன்னா நாரா மூலம் அப்படி இறங்குமாப்பே. இப்போ பள்ளிவாசல் அலங்கரிப்பதற்கு லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? பள்ளிவாசலை சுத்தமாக வச்சுக்கலாம். அந்த பிள்ளை இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய வணக்க வழிபாடு அங்கே செய்யலாம், தவறு இல்லை. பல்வேறு விதமான அலங்காரங்களை செய்வதனால் ஏதாவது நன்மை இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப அன்றைய இரவு மட்டும் இப்படி சிறப்பிக்கிறது, அன்றைய இரவுக்கு சிறப்பாக புத்தாடைகள் அணிவது தவறு இல்லை. அந்த ஒரு இரவுக்கு மட்டும் சிறப்பு இருக்குது என்று சொல்லி அணியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்று இரவு மாத்திரம் மக்களுக்கு சாப்பாடாக்கி போடுவது. சாப்பாடு எதுக்கு ஆக்கி போடுறது? முதல்ல இரவுல நின்று வணங்கணும்னு சொன்னா அவங்க அன் டைம்ல வீட்டில் போய் சமைக்க முடியாது என்கிற அடிப்படையில் சாப்பாடு ஆக்கி போடலாம், தப்பு இல்லை. 27 பண்டிகை மாதிரி கொண்டாடக்கூடிய அளவுக்கு அதுக்கு சாப்பாட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் முக்கியம் என்கிற அளவுக்கு சமுதாயத்தில் நிலைமை போயிட்டு இருக்குது. 27 லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்புகள்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில மக்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடக்கூடிய அளவுக்கு உண்டான சூழல்கள் ஏற்படுது. அப்போ ஒரு பண்டிகையை போல அந்த 27 இரவு கொண்டாடப்படுதா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. இதற்கு சில பேர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? 27 இரவு என்பது அந்த ஒரு இரவு தான். என்னப்பா ஆதாரம் என்று கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அதிகமான மக்களுடைய கருத்து 27 தான் இருக்கு. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க அதிகமான மக்களுடைய கருத்து 27 தான் விரும்புறாங்கன்னா அதுக்காண்டி அந்த இரவு கொண்டு போய் வச்சிடலாமா? அப்ப எல்லா மக்களுடைய கருத்தும் எல்லாரும் அந்த 27 தான் ஆதரிக்கிறாங்க. அதிகமான மக்களுடைய கருத்தாக இருக்குது. எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் அப்படி சொல்ல முடியுமா? முதல்ல அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஏற்றுக்கலாமா? அதிகமான மக்கள் கந்தரிக்கு போறாங்க, அதிகமான மக்கள் கரகாட்டம் பார்க்குறாங்க கோட்டைப்பட்டினத்தில், அதிகமான மக்கள் வழிகாட்டில் போறாங்க. எனவே அதெல்லாம் சரிண்டாயிருமா? அப்ப அதிகமான மக்கள் போறதுனால அப்படி சரியாகும்.
மார்க்கம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வஹி, அதான மார்க்கம். வஹியில அல்லாஹ் என்ன அறிவிச்சு கொடுத்தானோ அதுதானே மார்க்கம். அந்த வஹிக்கு விளக்கமாக அல்லாஹ் கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்களே, அவங்க சொல்லி இருக்கிறாங்களே, அதுதானே மார்க்கம். அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, எனவே 27 தான் சரி என்கிற முடிவுக்கு வர்றாங்க. இப்படி ஒரு செய்தியை சொல்றத பார்க்கிறோம். இப்ப இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகமான மக்கள் சொல்றாங்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னென்ன, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படிங்கிறது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்கிற அடிப்படையில் அது ஒரு கற்பனை கதையாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்லிட்டான். எங்க சொன்னா 27 தான் சொல்லியிருக்கிறான். எங்க நம்மளும் திருமலை அல்ஹம்து சூராவிலேருந்து அலிஃப் லாம் மிம்லேருந்து உள்ள ரப்பின்னாஸ் வரைக்கும் தேடி பார்த்துட்டோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் இருக்குன்னு ஒரு வசனத்தை கூட காணும். நம்மள முழு குர்ஆனையும் படிச்சு தானே இருக்கிறோம். முழு குர்ஆனை தமிழாக்கத்திலே படிச்சு முடிச்சிருக்கிறோம். எங்கேயாவது லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த 27 தான் இருக்கு அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? எங்க தேடி கிடைக்கல. கேட்டான்னு சொன்னாங்க, இல்ல இல்ல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 27 சொல்லி இருக்கிறான். எங்கப்பா சொல்லியிருக்கிறான்னு சொன்னா இந்த நம்ம சொன்ன அந்த அத்தியாயத்தை எடுத்து போறாங்க. இந்த 3 வசனம் ஃபர்ஸ்ட் நான் வாசி காட்டணும்ல. இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த 3 வசனத்துல தான் 27 அல்லாஹ் சொல்லிட்டாங்கறாங்க. எந்த அடிப்படையில் இந்த 3 வசனம் உங்களுக்கு எப்படி 27 வந்துச்சுன்னு கேட்டா, இந்த 3 வசனத்திலையும் 3 தடவை அல்லாஹ் லைலத்துல் கத்ர்னு சொல்றானா இல்லையா? ஆமா சொல்றான். ஒரு லைலத்துல் கத்ருடைய எழுத்து என்னங்க, எத்தனை? 9 வருதா? அப்போ 3 லைலத்துல் கத்ருக்கு 3 9 27 அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. வரலாற்றில் இப்படிப்பட்ட கணக்கு பிள்ளையெல்லாம் எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒரு லைலத்துல் கத்ருடைய எழுத்து என்னன்னா 9 எழுத்து வருதா? அப்போ 3 இடத்துல தான் லைலத்துல் கத்ர்னே அல்லாஹ் சொல்றானா. எப்படி? இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 3 இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டானா. அப்போ 3 9 எத்தனை? நம்ம மல்லிகை கடையை வச்சு நடத்திட்டு இந்த கணக்கெல்லாம் போடுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இப்படிப்பட்ட கணக்கு முறையெல்லாம் கிடையாது. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. இப்படி கணக்கு பண்ணி அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லிட்டானா 27 தான் இருக்கு. சரி, இதே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. இது உண்மையிலேயே இப்படி ஒரு கணக்கு போடுவதாக இருந்தால் இவங்கள நீங்களா ஒரு கணக்கு உருவாக்கி வச்சு யூதர்கள் உருவாக்கி வச்ச அந்த அப்ஜெக்ட் கணக்கை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இது ஒவ்வொரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு இந்த நம்பர், இந்த இடத்துக்கு இந்த நம்பர்னு போட்டுக்கொண்டு அதுல நீங்க வணக்க வழிபாடுங்கிற பேர்ல 27க்கு இதை ஒரு ஆதாரமா காட்டினா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சொன்னாங்களே, நீங்க இந்த மாதிரி கணக்கு பண்ணுங்க, இந்த மாதிரி கூட்டி கழிச்சு பெருக்கி எடுத்து இந்த மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க, அதுல வரக்கூடிய நம்பருக்கு நீங்க விழாவை கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த அப்ஜெக்ட் கணக்குங்கிறதே முற்றிலும் தவறு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழல் அந்த கணக்கில் இருக்குதா இல்லையா? எல்லாத்தையுமே நாங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத அந்த நம்பர் படி எடுத்து நாங்கள் 786ன்னு போட்டுக்கிறோம்னா இது என்ன கணக்கு? இப்படி முதல்ல கணக்கு பண்ணலாமா? முதல்ல இது யூதர்கள் கண்டுபிடிச்ச கணக்கு. இது இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி கணக்கு பண்றதா இருந்தா அப்ப திருமறை குர்ஆனை ஓதுறது ரொம்ப ஈஸியா போயிருமே. அப்போ ஒட்டுமொத்த அரபுக்கு நம்பர் இருக்கத்தானே செய்யும். நம்ம உட்காந்துக்கிட்டு அலிஃப் லாம் மீம் தாலிக கிதாபுல் லா ரைப ஃபீஹின்னு சொல்லிட்டு இப்படி ஓதிக்கிட்டே இருக்கிறதுக்கு மொத்தமா கூட்டி எத்தனை நம்பர் வருதோ ஒரு நம்பர் அப்படி வாசிச்சுட்டா ஒரு தடவை குர்ஆன் முடிச்ச நன்மை கிடைச்சிடும். 2வது முறை நம்பரை வாசிச்சா 2 தடவை குர்ஆன் முடிச்ச நன்மை கிடைச்சிடும். இப்ப ரமலான் மாதத்துல போய் நம்பரா சொல்லிக்கிட்டு நன்மை அடைஞ்சிட்டு போயிடலாமா? ஏன் அவ்வளவு சிரமப்பட்டு ஓதணும்? அதுவும் தஜ்வீத் அடிப்படையில் ஓத தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்பர் கணக்கு ரொம்ப ஈஸியா போயிருமே. சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி நம்பருங்கிற பேர்ல நம்ம ஏத்துக்குவோமா? இந்த நம்பர் அடிப்படையில நமக்கு ஒரு நம்பர் சொல்லி கூப்பிட்டு ஏத்துக்குவோமா? ஜெயிலில் கூப்பிடுற மாதிரி கைதிகள் தான் அப்படி கூப்பிடுவாங்க. ஜெயிலில் ஒரு நம்பர் போட்டு 301 401 கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டா ஏத்துக்குவோமா? இப்ப நம்மளே எவ்வளவோ பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப இந்த கடைசி நோன்புலாம் எந்த அளவுக்கு மக்கள் நிர்வாகிகள் எல்லாரும் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிர்வாகிக்கும் அவங்க பேரை கூட்டி கழிச்சு எடுத்து ஒரு நம்பர் வரத்தான செய்யும். அந்த நம்பர் இந்த நிர்வாகி கொடுத்து 73 எங்க போயிட்டாரு, இந்த 53 கூப்பிட போயிருக்காரு சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இப்ப நம்பர் கூட நம்மளை கூப்பிட்டா நம்ம பேரு இஸ்லாமிய பேர் தான், அரபு எழுத்து தான், அதுக்கு அந்த நம்பர் இருக்கத்தான் செய்யும். மொத்தமா கூட்டி இப்ப என் பேருக்கு 73, மற்ற நிர்வாகிகள் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. 43 எங்க போயிட்டாரு, இன்னும் வரவே இல்லை பழையசலுக்கு, 33 போய் கூட்டுவாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நக்கலா அப்படிங்க. அப்ப நம்மளே நம்பர் படி கூப்பிட்டா நமக்கு கோவம் வருதுன்னு சொன்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு கூட்டி கழிச்சு பெருக்கி நம்பரை போட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு 786
சைத்தானுக்கு எத்தனை நம்பர் இப்படிலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இது யார் கண்டுபிடிச்ச கணக்கு? யூதர்கள் கண்டுபிடிச்ச கணக்கு. அப்ப இந்த கணக்கின் அடிப்படையில் ஒரு 27 கணக்கு பண்றதா இருந்தா எப்படி இது எல்லாம் ஏத்துவானா? இது முதல்ல மார்க்கமா சிந்திச்சு பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மள்கிட்ட இல்லாத, மார்க்கத்தில் இல்லாத ஏராளமான திக்ருகள் இந்த 27ங்கிற பேர்ல மார்க்கம் காட்டி தரது. அல்லாஹுடைய தூர் சொல்லாத அளவுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? திக்ருங்கிற பேர்ல எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை இதெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய முக்கியத்துவம் என்ன விளங்காம இருக்கிறாங்க. சமுதாய மக்கள் சிந்திக்கணும். ஒட்டுமொத்த பொதுமக்களை பார்த்து நம்ம ஒரு கருத்தை சொல்றோம், 27 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்து கேளுங்க. கடைசி ஒற்றைப்படை இரவு இருக்குதா 27க்கு ஆதாரம் எங்கன்னு கேட்கிற மக்கள் இன்னமும் ஏமாந்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த இரவுல நன்மை போயிடும். நம்ம 27 மட்டும் தூக்கி பிடிச்சோம்னா, ஒருவேளை 21 இருந்துருச்சுன்னா, ஒருவேளை 23 இருந்துருச்சுன்னா அந்த லைலத்துல் கத்ருடைய நன்மை பழகி போயிடுமே. உலக கிழமை நின்று வணங்கின வணக்க வழிபாடு நாசமா போயிடுமே. அந்த இரவுடைய நன்மை இழந்துருவோமே. சிந்திச்சு பாருங்க. அப்ப எல்லா இரவுலையும் தானே தேடணும். அப்ப இப்படி இதுல பல திக்ருங்கிற பேர்ல சத்தம் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் திக்ரு செய்யக்கூடிய அளவுக்கு சத்தம் போட்டு முதல்ல திக்ரு செய்ய, துவாவே செய்யக்கூடாது. அல்லாஹ் இடத்துல துவா என்பது என்ன? அத்துவாவு ஹுவல் இபாதா, வணக்கங்களிலேயே தலை சிறந்த வணக்கமாக இருப்பது துவா. ஏன் இது தலை சிறந்த வணக்கமாக, சிறந்த ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க? ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, என்கிட்ட சொத்து இருந்தாலும், சுகம் இருந்தாலும், பேர் இருந்தாலும், பதவி இருந்தாலும், புகழ் இருந்தாலும், எது இருந்தாலும் சரி, என்னை தாண்டி ஒரு எஜமான ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனுக்கு அடிமை அப்படிங்கிறத காட்டக்கூடிய இடம் தான் துவா. எனக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இதெல்லாம் நீ தான் கொடுத்தது அப்படிங்கிற என்ன வரணுமா இல்லையா அந்த இடத்துல? துவான்னா என்ன? எஜமான ஒருத்தர் இருக்கிறான், படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் இருக்கிறான், நான் உன்னுடைய அடிமைதான் என்பதை காட்டக்கூடிய ஒரு இடம் தான் துவா. அப்படிப்பட்ட துவாவை நம்ம எப்படி கேட்கணும்? அவனுக்கு நமக்கும் உள்ள விஷயம் தானே தவிர ஊருக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. துவா என்பது அவனுக்கும் நமக்கும் உள்ள விஷயம். இப்ப எப்படி கேட்கணும்? அல்லாஹ் 7வது அத்தியாயம் 205வது வசனத்துல ஒரு பிரார்த்தனையை எப்படி கேட்கணும்னு அல்லாஹ் அழகா சொல்லி தரான். எப்படி துவா செய்யணும், எப்படி இந்த இடத்துல கேட்க வேண்டும், எப்படி சொல்றான்? உன்னுடைய இறைவனை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறு. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய இறைவனை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறிக்கொண்டே இரு. எப்படி நினைவு கூறணுமா? உன்னுடைய மனதுக்குள்ள நினைவு கூறு. அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல, உன்னுடைய மனசுக்குள்ள நினைக்கிறான். உள்ளத்துல மனசுக்குள்ள நினை, ரொம்ப பணிவோடு நினை. நீ பெரிய ஆழ்மா நினைக்க, பணிவோடு மனசுக்குள்ள இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல் நினைவுறு, சவுண்டு வராம செய்யுங்க. இல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா? மனசுக்குள்ள கேட்கணுமா, பணிவோடு கேட்கணுமா, இறையச்சத்தோடு கேட்கணுமா, சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல் கேட்கணும். இப்படிப்பட்ட நிலையில காலையிலும் மாலையிலும் உன்னுடைய இறைவனை நினைவுகூறு, கவனமற்றவராக நீ ஆயிடாத அப்படிங்கிறான். இறைவன் சொல்லக்கூடிய செய்தி 7வது அத்தியாயம் 205வது வசனத்துல இப்படிதான் துவா செய்யணுங்கிறான். அப்ப எப்படி கேட்கணும்? மனசுக்குள்ள நாம என்ன தவறு செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வை திக்ரு செய்வதா இருந்தா கூட, அல்லாஹ்வை புகழ்வதா இருந்தா கூட மனசுக்குள்ள செய்யுங்க. ஆனா 27ங்கிற பேர்ல, லைலத்துல் கத்ருங்கிற இரவுங்கிற பேர்ல என்ன நடக்குது? காட்டித்தராத திக்ருகள், அதெல்லாம் ஒரு பாடல் மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியாம அதை உட்காந்து அந்த திக்ரை செய்யக்கூடிய அளவுக்குலாம் நம்ம இருந்திருக்கிறோமா இல்லையா? திக்ரு செய்யக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லவே இல்லை. மனசுக்குள்ள செய்யி, இறையச்சத்தோடு செய்யி, சத்தம் இல்லாம செய், உரத்த சத்தம் போடாத, தெளிவா அமைதியா செய்யி. இப்படிதான் அல்லாஹ் சொல்லி, துவாவாக இருந்தாலும் திக்ராக இருந்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ்வே சொல்லியிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஒரு புள்ள அந்த 22 அன்னைக்கு மைக் செட்டை கட்டி ஒரு புள்ள கேட்கிற அளவுக்கு, கண் செய்த பாவங்கள், காது செய்த பாவங்கள் நான் ஏனே மன்னிச்சிருங்கிற அளவுக்கு உண்டான எப்படி கேட்கிறோம்? என்னென்ன பாவம் செஞ்சு நமக்கு தானே தெரியும். எல்லாரும் மொத்தமாக வந்து பாவம் செஞ்சிருப்பாங்க. நான் என்னென்ன உறுப்புகள் மூலமா என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். இதை எப்படி நான் ஊருக்கு மொத்தம் சொல்ல முடியும்? அப்ப நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தனிமையில உட்கார்ந்து சொல்ல உரத்த சத்தம் இல்லாமல் பணிவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்ட்ட கேட்பதானே சரி. அப்படிதான் அல்லாஹ் கேட்க சொல்றான். அப்படி ஊருக்கே கேட்கிற மாதிரி உடைய பாவத்துக்கே மன்னிப்பு தர்ற, நீ செஞ்ச பாவத்துக்கும் அடியானுக்கும் உள்ள விஷயம். அதான் துவா என்பது வணக்கங்களே சிறந்த வணக்கம். அல்லாஹ் எஜமான், நம்ம அடிமைன்னு காட்டக்கூடிய இடம். அப்படிப்பட்ட துவாவை கூட சத்தம் போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விதத்தான விஷயத்தை அந்த 27க்கு மட்டும் செய்வதை சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டினாங்களே. அல்லாஹ்வுடைய திக்ரு செய்ய சொல்லி சொல்றாங்க, மாற்று கருத்தை இல்லை. திக்ரு கண்டிப்பாக செய்யணும், அது எந்த மாற்றமும் இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மஸலுல்லதி யதுகுரு ரப்பஹு, அல்லாஹ்வை திக்ரு செய்பவனுக்கும் வல்லதி லா யதுகுரு ரப்பஹு,
அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவனுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மையத்தின்றாங்க ரசூலுல்லாஹ். உயிர் உள்ளவனையும் உயிர் அற்றவனையும் போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்தால், அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா நீ தான் உசுரோட இருக்கிறாரு. அல்லாஹ்வை திக்ர் செய்யாம அல்லாஹ்வை நினைவு கூறாம இருந்தேன்னு சொன்னா கமஸலில் ஹய்யி வல் மையத்து, நீ ஒரு ஜனாசான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று சொன்னா நீ யாரு? நீ ஒரு மையத்துங்கிறாங்க. நீ ஒரு ஜனாசா. இல்லைன்னா உயிரோட தான் இருக்கிறேன், நான் எப்படி ஜனாசா? அல்லாஹ்வை நினைவு கூறாட்டி நீ ஜனாசா தான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வை நினைவு கூறு, அல்லாஹ்வை திக்ர் செய்யி. திக்ர் செய்யலன்னா நீ ஒரு மையத்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம்ல குர்ஆன், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தந்த அந்த திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் நமக்கு எதுக்கு தந்தா தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனையே உங்களுக்கு திக்ருக்காக தான் தந்திருக்காங்க. இந்த குர்ஆன் நமக்கு தந்ததே எதுக்காக? திக்ருக்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. திக்ர்னு சொன்னா நினைவு கூறுதல், இறைவனை நினைவு கூறுதல். இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு நான் தந்ததே அல்லாஹ்வை நினைவு கூறத்தான். நீங்க திருமறை குர்ஆனை வச்சு நம்ம நினைவு கூறுறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்குன்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்பி ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது கூட வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லின்திக்ர், இந்த குர்ஆனையே நான் உங்களுக்கு திக்ருக்காக தான் வந்திருக்கிறேன், என்ன நினைவு கூறுவதற்கு தான் திருமறை குர்ஆன் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்ம எப்படி நினைவு கூறுவோம்? இந்த ஒரு மாசம் மட்டும் குர்ஆன் எடுத்து மாங்கு ஓதுறோம். கேட்டா ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ், 30 நாளைக்கு 30 ஜூஸ் முடிச்சு ஆகணும்ப்பா. அதுக்கப்புறம் போயிடும் மறுபடியும் சன்சைடுக்கு பீரோலுக்கு மேலே போயிடும் போடுவான். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் ரமலான் வரும்போது எங்க வச்சோடு தேர்ற அளவுக்கு சமுதாயம் இருக்குது. அதுக்கு அல்லாஹ் தந்தான் குர்ஆனே. அல்லது வீட்டில் ஏதாவது முகத்து விழுந்துருச்சா எடு குர்ஆனை தேடி எடு, யாசினை உதவும் தலைமாட்டில் வச்சு, அதுக்கு அல்லாஹ் தந்தான் குர்ஆனே. யாசின் உதவும், கத்தம் உதவும், ஃபாத்திஹா, அதுக்கு அல்லாஹ் எதுக்காக தந்தாங்கிறான்? வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லின்திக்ர், இந்த குர்ஆன் உங்களுக்கு நான் தந்ததை என்னை நினைவு கூற, என்னை திக்ர் செய்யத்தான் என்று அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது கூட அந்த குர்ஆனையே புறக்கணித்த சமுதாயமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை புறக்கணிச்சுட்டு 27 மட்டும் சிறப்பித்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னா யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த துவாவுல எந்த அளவுக்குன்னா, நம்மளாம் சின்ன பிள்ளையில துவாக்கள் அங்கே செஞ்சிருக்கிறோம். 27 அன்னைக்கு துவா, ஒரு கூட்டு துவா ஒருத்தர் ஓதிட்டு இருக்காரு, நாங்கள் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ சின்ன பிள்ளையில எல்லா நக்கல் சேட்டை எல்லா நையாண்டி நம்ம பண்ணுவோம் தானே. பள்ளிவாசன்னு போய் உட்காந்தா அவங்க நோம்புக்குள்ள 21 தராவியா தொழுன்னு போயிட்டாலே எப்படிப்பட்ட நிலைமை? அங்கே இருக்க அந்த டீ முறுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆட்டமே அதுக்காண்டி போய் உட்காந்துருவோம். கடைசியாக துவா கேட்கும் போது அந்த வித்திரு தொழுகையில் மட்டும் போய் கலந்துக்கிறது. கடைசியாக மூணு ரக்காத்து அதில் கலந்துக்கிட்டு அந்த முறுக்கு தேத்தனிக்காக போய் மெயினாக போய் உட்காந்துருவோம். எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். போய் உட்கார்ந்த உடனே அந்த ஒரு கூட்டு துவாவுன்னு ஓத போடும். அந்த கூட்டு துவாவில் 27 அன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு துவா கேட்டுருக்காங்க. பசங்கள்லாம் உட்காந்து துவா கேட்டுருக்குறோம். அதை ஒருத்தன் ஆமீன்னு சொல்றதுக்கு போல மாமீன் தான். நல்லா கவனிக்க, ஆமீன்னு சொல்றதுக்கு போல மாமீன் தான். சரி, உண்மையிலே பக்கத்தில் இருக்க என்ன சொல்லணும்? என்னடா இப்படிலாம் சொல்றது? அது நான் மாமிங்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆமீன் தான் சொல்லணும்னு சொன்னால் நியாயம். அதில் ஒருத்தருமா பெரிய மார்க்கத்தில் பெரிய மேதாய் மாதிரி மாமீன் மட்டும் சொல்லாத, சாட்சின்னு சொல்லிக்க, சாச்சான்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாங்கிறாரு. எதை சொல்லி எப்படி சொல்லுவாங்க? துவா கேட்டா மாமின்னு சொல்லலாமா, சாட்சின்னு சொல்லலாமா, சாச்சான்னு சொல்லாம ஒருத்தர் சொல்லி தர்றாரு. இதில் இப்படியும் சொல்லுங்க, ஒன்றும் தவறு கிடையாதுங்கிறாரு. இப்போ என்ன மார்க்கத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க? சின்ன பிள்ளைல போய் பள்ளிவாசல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு உண்டான சிறப்பு அடையணும் போய் உட்கார்ந்துருக்காட்ட, நீ ஆமீன்னு மட்டும் சொல்லாத, மாமீன்னு சொல்லி, சாட்சின்னு சொல்லி, சாச்சான்னு சொல்லுன்னா இது நாளைக்கு இந்த சமுதாயம் எப்படி உருவாகும்? அப்போ சமுதாயத்தை எந்த ஒரு 27னா கூட ஒரு இபாதத்தை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கப்படுதா? அங்க பார்க்கணும் எல்லாரும் மெயினா ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்க. என்னது போய் தொழுங்கத்தா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வெளியே வாசல் இருந்துக்கிட்டு எல்லாரும் உள்ள போய் தொழுங்கத்தான்னு சில பெரியவர்கள் அப்படி அனுப்பிவிட்டே இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு தொழுகு இல்லையா? இப்ப என்ன நம்பிக்கையில 27 என்ன பண்ணுவாங்க? அந்த சமையல் எப்படி நடந்துட்டு இருக்குது, சமையல் அதை போடுங்க, அப்படி செய்யுங்க, சமையல் கண்ட்ரோலும் அங்க இருக்காங்க. அதுக்கா 27? அதுக்கா 27 இரவு எல்லாரும் போய் வணக்க வழிபாட்டில் ஈடுபடணும். அதுக்கு தானே முக்கியம். அது நான் வரா, நீங்க போய் தொழுங்க, இவர் நிற்பான், இவர் என்னமா நன்மையை சேர்த்து குவிச்ச மாதிரியும், இன்னும் நண்பர்கள் நான் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடும்ப்பா, நான்லாம் தொழ வேண்டியதில்லை, நீங்க போய் தொழுங்க, அனுப்பிவிடக்கூடிய அளவுக்கு வாசனை இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்களை அனுப்பிவிட்டுருக்காங்க. அப்படி நாங்கள் அப்படி இருந்திருக்கிறோம். அதனால தான் சொல்றோம், அந்த அனுபவம் தான் இன்னைக்கு பேசுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை அல்லாஹ் சொல்லி தரவே இல்லை. இந்த இரவு என்பது அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை அள்ளக்கூடிய 1000 மாதங்கள் வணங்கக்கூடிய உண்டான நன்மைகள் இருக்கிற காரணத்தினால அந்த இரவை சும்மா நக்கல் நையாண்டி பண்ணிட்டுலாம் போயிடக்கூடாது.
இப்ப நமக்கு இது ஒரு படிப்பினை. வரக்கூடிய காலங்களில் அடுத்து வரக்கூடிய மறுநாள்ல இருந்து லைலத்துல் கத்ர் இரவு ஆரம்பிக்குது. அது எந்த இரவானாலும் இருக்கலாம். அப்ப நம்ம அந்த அமல்களை வீணடிச்சு விடாமல் நம்ம என்ன செய்வோம், துஆக்கள் செய்வதற்கு நம்ம டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் பெண்கள் தரப்பு ஆண்கள் தரப்புலாம் வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு கூடாது. இதுக்கு முன்னாலும் அப்படி செஞ்சிருக்கிறோம், இந்த முறை அப்படி செய்ய முடியாது. சரியா? வணக்க வழிபாடு செய்வதா இருந்தா அந்த அமலை முழுசா அடைய வேணுங்கிற எண்ணத்தோட வர நினைச்சீங்க. துஆக்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறோமா, உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அமைதியா தேடுங்க. இல்லை நீங்க மன்னிப்பு கேட்கனா கூட சும்மா வாய அமைதியா இருந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க போடக்கூடிய சத்தம் மற்றவங்களுடைய துஆ கேட்பதற்கு இடைஞ்சலாக அமைந்து விடக்கூடாது. மற்றவங்க நன்மை செய்யணுங்கிற எண்ணத்துல வருவாங்க. நம்ம தேவையற்ற பேச்சுகளை பேசுவதனால அந்த இரவை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டும். அப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு அந்த இரவுக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஸ்பெஷலாக துஆ கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட துஆ? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி அப்படிங்கிறாங்க. இறைவா நீதான் மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடு என்கிற துஆவையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த துஆவை அதிகமாக கேளுங்கிறாங்க. அப்ப இதை அல்லாஹ்விட்ட என்ன செய்யலாம், அதிகமாக இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுங்க, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த இரவை வீணடிச்சு விடாமல் அந்த இரவில் அதிகமான நன்மைகளை பெற்று நாளை மறுமையில் சோனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.